Hi, this is Suresh from Coimbatore, கோவிலேந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாலிசிஸ்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். நேத்து அனாலிசிஸ்ல மதியானம் 2 மணிக்கு ஒரு மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்ல இருந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது அனாலிசிஸ்டோட போர்ட்டல்லையும் இது கிளிக் வந்து ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. நீங்க வேணா போர்ட்டல்ல போய் செக் பண்ணிக்கலாம். அந்த COE கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா கொடுத்திருப்பாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் இப்போ வந்து எக்ஸாம் எழுத போற எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி நமக்கு அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து இப்போ ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டி அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறோம். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அரியர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, கரண்ட் ஸ்டூடெண்ட்டும் சரி, எல்லாருக்குமே வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை 22 இந்த மாசம், அதாவது 22ஆம் தேதிக்குள்ள நீங்க இதை வந்து கட்டிடணும், நம்ம வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் தான் நினைக்கிறோம். ஏற்கனவே யூஜிசி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி தான் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் கட்டிங் அப்படிங்கிறதுல சான்சஸ் இருக்கலாம். அது சிலபஸ் கட்டிங் அப்படிங்கிற 2 விதமா சொல்றாங்க. ஒன்னு 5th சாப்டர் டோட்டலா விட்டுறலாமா, இல்ல வந்து ஒவ்வொரு சாப்டர் இருக்கக்கூடிய கொஞ்சம் டஃபா இருக்கக்கூடிய விஷயங்களை போர்ஷன்ஸை விட்டுட்டு டோட்டலா 20% ஒவ்வொரு சாப்டர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு டோட்டலா 20% அந்த ஓவரால் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி டிஸ்கஷன் இருக்கு. டெஃபினட்டா சிலபஸ் கட்டிங் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வரும். நீங்க எக்ஸாம் எழுத தான் போறீங்க, அதுல வந்து மாற்றம் இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த கொரோனா வந்து நமக்கு செட்டில் ஆகும்னு நினைக்கிறோம். ஒரு சில ஜோன் மட்டும் தான் இப்போ நம்ம ஃப்ரீ பண்ணிருக்காங்க. ஒரு சில ஜோன் மட்டும் ஒரு 12 மாவட்டங்கள் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிளான் பண்ணிருக்காங்க. எனிவே இன்னும் நமக்கு வந்து நம்ம வெயிட் பண்றோம். ஜூன் மாசம் ஃபுல்லா உங்களுக்கு டைம் இருக்கு. ஜூலைல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1 மந்த்க்குள்ள மேக்ஸிமம் இந்த கொரோனா கண்ட்ரோல்ல வந்துடும் நினைக்கிறோம். அப்படி இல்லைனாலும் வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து எப்படி பண்ண வைக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம். நீங்க எழுத போறீங்க, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாருக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. ஸோ காலேஜுக்கு இருக்கிற அந்த காலேஜ் அபிஷியல்ஸ் உங்க பிரின்சிபலுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா உங்க காலேஜ் பண்ணிடுவாங்க. இது கரண்ட் பேப்பருக்கும் சரி, அரியர் பேப்பருக்கும் சரி. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் நான் வந்து இப்போ ரீவாலுவேஷன் போடுறது, ரீவாலுவேஷன் ரிசல்ட் வரலையே அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்கலாம். ரீவாலுவேஷன் ரிசல்ட் வரதை பத்தி அவங்க எந்த டிஸ்கஷன் கொடுக்கல. பட் நீங்க உங்களுக்கு அந்த பேப்பர் அரியரா கன்சிடர் பண்ணி அதையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அது வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க அந்த பேப்பர் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. மறுபடியும் ஏதாவது இதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.